ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் ஒரு 10 நாள் சாப்பாடு இல்லாமல் கூட உங்களால் உயிர் வாழ முடியும். ஆனால் உங்களை மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு துணி தேவைன்றது உங்களுக்கு தெரியுமா? ஸோ துணி ஆடை இல்லாமல் உங்களால் உயிர் வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் வெளியில் வரனாலும் ஒரு ஷால் போட்டு கூட நீங்கள் வெளில வந்தாகணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரெஸ் மேலேயே ட்ரெஸ் போடுற அளவுக்கு வாழ வேண்டிய இந்த உலகத்தில். ஆனாலும் இப்போ மாடர்ன் ட்ரெஸ் நிறைய இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம கல்ச்சர் படி நம்ம இப்படி தான் வாழ்கிறோம். ஆனாலும் நம்ம மானத்தை மறைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிட்டு துணியாவது நமக்கு தேவைப்படுது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு டைலரிங் பிஸ்னஸ் அப்படிப்பட்ட ஒரு தொழில். ஸோ இந்த தொழிலை ஈஸியாக கேவலமாக நினச்சிடாதீங்க. ஏன்னா உங்கள் மானத்தை மறைக்கிறதுக்கு நாங்கள் தச்சு தரோம். இன்னொன்று, நீங்கள் கலர் கலராக போடணும், நீங்கள் நல்லா காம்பினேஷனாக போடணும், கான்ட்ராஸ்ட்டாக போடணும், நீங்கள் கேட்குற டிசைன்ஸ், நீங்கள் கேட்குற மாடல்ஸ்லாம் நாங்கள் ஸ்டிச் பண்ணி தரணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ்மே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நாங்கள் கட்டிங் பண்ணுறோம், ஸ்டிச்சிங் பண்ணுறோம், ஹேண்ட் ஒர்க் பண்ணுறோம், ஓவர்லாக் பண்ணுறோம். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள. இதுலேயே சில கம்ப்ளைண்ட்ஸுமே நீங்கள் சொல்லுவீங்க. என்ன சொல்வீங்க? இங்கே சரியில்லை, அங்கே சரியில்லை, லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறீங்க. கம்ப்ளைண்ட்ஸுமே நாங்கள் சரி பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடி தான். ஆனால் நீங்கள் பேசுகிற விதங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பணம் உங்கள் துணி. அதனால் நாங்கள் தச்சு தந்து உங்கள் துணியை நாங்கள் ஒரு ப்ளவுஸாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை நாங்கள் சரி பண்ணி ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ணி நாங்கள் தரமாட்டோமா? உடனே நீங்கள் நல்லா தைக்கல, நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படி செய்கிறீங்க. இன்றைக்கி பல டைலர் ஷாப்பில் குறை சொல்கிறாங்க. எப்படின்னா, என்கிட்ட தைச்சிட்டு போய் இந்த பொண்ணு நல்லா தைக்கலான்வாங்க, அந்த கடையில் போய்ட்டு அந்த ஓனர் நல்லா தைக்கலான்வாங்க, இன்னொரு கடைக்கு போய்ட்டு இங்கே லூஸாக இருக்குது, டைட்டாக இருக்குன்னு இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிற குறை லாங்குவேஜை மாற்றுங்க. ஏன் அப்படின்னா, இப்போது துணியில் நிறைய ஃபால்ட் இருக்குது, அண்டு லைனிங்கில் ஃபால்ட் இருக்குது. நாங்கள் தைக்கிறதுனால மட்டுமே அந்த ஃபால்ட் வந்துடாது. நீங்கள் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் அந்த அந்த ஃபால்ட் இருக்குது. நாங்கள் எடுக்கிற அளவில் உங்களுக்கு உங்கள் பாடியை நாங்கள் டச் பண்ணாமல் நாங்கள் ஒரு அளவு எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் அந்த ப்ளவுஸை உங்களுக்கு கரெக்டாக லூஸ் அண்ட் டைட் வச்சு தான் நாங்கள் தச்சு தர முடியும். இன்னொன்று, இப்போது நீங்கள் குறை சொல்கிற லாங்குவேஜ் நீங்கள் என்றைக்கு மாற்றிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுமே. ஸோ இதை நான் எதுக்காக ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி பல டைலர் ஷாப்பில் இந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த வீடியோ